Hi Vijay. Anything important in the paper today? Nothing, ma. Hi, Moini. Hey, மோகினி. என்ன காலையிலே கிளம்பி வந்திருக்க? வீட்ல எல்லாரும் சௌக்கியமா? செந்தில் எப்படி இருக்காரு? மம்மி, ஷேமனால விசாரிச்சதெல்லாம் போதும். இன்னைக்கு வந்து தினகரன் பேப்பர் பாத்தியா? அம்மா, அவசரமா ஆபீஸ் கிளம்பணும்னு சொன்னீங்கல்ல, நீங்க கிளம்புங்க. நான் மோனிட்ட பேசிக்கிறேன். டேய், என் அம்மாட்ட பேச எனக்கு உரிமை இல்லையா? நீ எதுக்கு நடுவுல வர? அம்மா ஆபீஸ் கிளம்பும் போது தான் நீ பிரச்சனையை ஆரம்பிக்கணுமா? அம்மா ஆபீஸ்க்கு போறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் தான் நான் இங்க வந்திருக்கேன். நீ முதல்ல பேப்பர் அம்மாட்ட காமி. என்ன விஷயம்? என்ன பிரச்சனை? ரெண்டு பேரும் இப்படி சண்டை போடுறீங்க? விஜய், வாட்ஸ் தி ப்ராப்ளம்? ஒண்ணும் இல்லம்மா, உங்களுக்கு இந்த ஃபாரின் டெண்டர் உங்க கம்பெனி கிடைச்சதுல அதுக்கு நீங்க இன்டர்வியூ கொடுத்தீங்களா, அத பத்தி போட்டுருங்கம்மா. இது பாருங்க, கதம்பம் நிறுவனத்தின் சாதனை, அமெரிக்கா நிறுவனத்துடன் புதிய ஒப்பந்தம். பின்னாடி பாருங்க, நட்புக்கு கிடைத்த வெற்றின்னு போட்டிருக்கு. இதுல என்ன பெரிய விஷயம்? இதுக்கு போய் நல்ல விஷயம் தானே, அதுக்கே இவ இவ்வளவு டென்ஷன் ஆகுறா? அதானே. மம்மி, உன் புள்ள ரொம்ப சாமர்த்தியமா பேப்பரை மடக்கி காமிக்கிறான். பிரிச்சு காமிக்க சொல்லு. டேய், பேப்பர் பிரிச்சு காமிடா. சும்மா அதுல ஒண்ணும் இல்லம்மா. ஏய், காமின்னு சொல்றேன்ல. அம்மா, என்ன விஷயம்? காமி. இங்க பாருங்க, இங்க பாருங்க, அதான் போட்டிருக்கு. இங்க பாத்தியா மம்மி? அடுத்த வாரிசோட மூஞ்ச பாத்தியா? கதம்பம் நிறுவனத்தோட அடுத்த வாரிசு நான் தான் அந்த சித்ரா பேட்டி கொடுத்திருக்கா. ஏன் மம்மி, நீ இந்த கம்பெனில பார்ட்னர், உன்னோட போட்டோ ஒரு இடத்துல போட்டிருக்கு, அந்த அடுத்த வாரிசோட போட்டோ 3 இடத்துல இருக்கு. அம்மா பாருங்கம்மா, தினகரன் பேப்பர் எவ்வளவு பெரிய பேப்பர், எங்கயோ ஓரத்துல சின்னதா போட்டிருக்கு. இத போய் பெருசு பண்ணிக்கிட்டு இத கண்டிப்பா ரங்கநாயக் மேடம் இத இன்டர்வியூ கொடுத்துருக்க மாட்டாங்க. சித்ரா ஏதோ சொல்லிருப்பா, அவங்களும் ஏதோ எழுதிருப்பாங்க. இத போய் ஏமா பெருசு பண்ணிக்கிட்டு? டேய், நீ என்ன ரங்கநாயகி சப்போர்ட் பண்ணி பேசுற? ரங்கநாயகி தெரியாம எப்படி ஒரு நியூஸ் வந்திருக்கும்? இல்ல சித்ரா தான் இப்படி ஒரு இன்டர்வியூ கொடுத்திருப்பாளா? மம்மி, போட்டோ எல்லாம் பார்த்தல, எப்படி போஸ்ட் கொடுத்திருக்காங்க பார்த்தல? கண்ணத்தோட கண்ணை ஒட்டி சிரிச்சுக்கிட்டே போஸ்ட் கொடுத்திருக்காங்க. அந்த சித்ரா ஜாங்கிரி எடுத்து ஊட்றா, அவங்க இழிச்சுக்கிட்டே அதை வாங்குறாங்க. இதுக்கெல்லாம் என்ன மம்மி அர்த்தம்? அந்த ரங்கநாயகி சித்ராவை கண்டிப்பா எம்டி ஆக்க தான் போறாங்க. டேய், சித்ரா அந்த கம்பெனிக்கு எம்டியா வருவா? அம்மா அவளுக்கே ஒர்க் பண்ணணுமா? ஏன் மோகினி சின்ன விஷயத்தை ஊதி பெருசு பண்ற? அம்மா, பேப்பர்ல இந்த மாதிரி தப்பான செய்திகள்லாம் வருது இல்லையா? அன்னைக்கு வந்த ரிப்போர்ட்டர்ஸ்ல கதம்பம் கம்பெனில யார் இம்பார்ட்டன்ட் இல்லன்னு அவங்களுக்கு எப்படிமா தெரியும்? சித்ரா ஏதோ சொல்லிருப்பா, அத ஏதோ எழுதி பேப்பர்ல போட்டாங்க. இத போய் அம்மா டென்ஷன் ஆகாதீங்கம்மா. அம்மா, இப்ப என்ன, உங்களுக்கு இந்த நியூஸ் பிடிக்கல அவ்வளவுதானே? சரி, இந்த நியூஸ் இக்னோர் பண்ணிடுங்கம்மா. நீங்க எப்படி வழக்கமா கிளம்பி ஆபீஸ் போய் வேலையை பார்ப்பீங்களோ அதே மாதிரி பாருங்க, சைலண்டா இருங்க. நான் சொல்றேன், கண்டிப்பா ரங்கநாயகியும் கலாவும் வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்பாங்க. அதை விட்டுட்டு நீங்க அங்க போய் சண்டை போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆமா, நான் தான் இந்த நியூஸை கொடுத்தேன், சித்ரா தான் இந்த கம்பெனிக்கு அடுத்த வாரிசு அவங்க சொல்லிட்டாங்கன்னா என்னமா பண்ணுவேன்? எக்ஸலன்ட் மை சன். நீயே சொல்லி கொடுத்துருவே போல இருக்க. கதம்பம் ஃபுட் ப்ராடக்ட்ஸோட அடுத்த எம்டி சித்ரா தானே? அப்பா, கொஞ்சம் மனசாட்சியோட பேசுங்க. கதம்பம் கம்பெனிய ஆரம்பிச்சது யாரு? ரங்கநாயகி. எங்கேயோ வேலை செஞ்சுட்டு இருந்தாங்களா அம்மா? யார் அவங்கள கொண்டு போய் அந்த கம்பெனில உட்கார வச்சு வேலை பார்க்க வச்சாங்க? அப்புறம் அந்த கம்பெனி ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் கழிச்சு அம்மா அதுல பார்ட்னர் ஆக்கியிருக்காங்க? இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு பேசுங்கப்பா. மம்மி, இவன் சொல்ற எதையும் நீங்க கேட்காதீங்க. இங்க பாருங்க, இந்த பிரச்சனை எப்படியே விட்டுடாதீங்க. நீங்க கண்டுக்காம விட்டுட்டீங்கன்னா ரங்கநாயகி சித்ராவை கண்டிப்பா எம்டி ஆக்கிடுவாங்க. அப்புறம் இத்தனை நாளா என்கிட்ட இந்த கம்பெனிக்கு நீதான் அடுத்த எம்டின்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, அதெல்லாம் என்ன ஏமாத்துறதுக்கா? இந்த பிரச்சனை எப்படியே விட்டுடாதீங்க மம்மி, பெருசு பண்ணுங்க. எஸ் உமா, இந்த விஷயத்தை விட்டு கூடாது. சட்ட பிரகாரம் பார்த்தா கதம்பம் ஃபுட் ப்ராடக்ட்ஸோட லீகல் ஓனர் நீயும் தான். விடாத, இந்த இஷ்யூ பெருசு பண்ண. லீகலான விஷயங்களை பத்தி இல்லீகலான ஆளுங்க பேசுறாங்க. அம்மா, தயவு செய்து இவங்க சொல்றதெல்லாம் கேட்காதீங்க. உமா, நான் சொல்றது கேளு. அம்மா வேண்டாம்மா, நான் சொல்றது கேளுங்க. மம்மி, டாடி சொல்றதுதான் கரெக்ட். இந்த விஷயத்தை இப்படியே விட்டுடாத, பெருசு பண்ணு. எஸ் உமா, விடாத, இந்த இஷ்யூ பெருசு பண்ண. மம்மி, நான் இந்த கம்பெனிக்கு எம்டி ஆகியே தீரணும். இந்த பிரச்சனையை எப்படியே விட்டுடாத. உமா, நான் சொல்றது கேளு.
இந்த இஷ்யூ விடாத, பெருசு பண்ண. நீங்க 3 பேரும் ஒண்ணா இருக்கிற வரைக்கும் தான் இந்த கம்பெனி நல்லா இருக்கும். அதனால தான் நான் சொல்றேன், உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் தாமா முக்கியம். எக்காரணத்துக்கு கூட அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்க உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் தாமா முக்கியம். நல்லா யோசிச்சு முடிவெடுங்க. மம்மி, உனக்கு நட்பு முக்கியமா இல்ல நான் முக்கியமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. பேபி, கண்டிப்பா நீதான் முக்கியம்னு உன் அம்மா முடிவெடுப்பா. எங்க அம்மா ஃப்ரெண்ட்ஷிப் தான் முக்கியம்னு முடிவெடுப்பாங்க. பார்க்கலாமா? பார்க்கலாம் சார். பார்க்கலாமா? கோட்டாங்கத்தி பொழுது வெடிஞ்சதுல பார்க்கலாம். ஓகே சார், பார்க்கலாம். அறிவிற்கடி உனக்கு என்ன இன்டர்வியூ இது? அடுத்த வாரிசா? 2 வருஷத்துக்கு அப்புறம் நீதான் வந்து எம்டி உட்கார போறியாங்க? உனக்கு நான் எம்டி போஸ்ட் தரேன் ப்ராமிஸ் பண்ணிருக்கேனா? கொஞ்சம் கூட வெக்கமா இல்லடி உனக்கு? இல்ல அத்தை, நான் எந்த தப்பும் பண்ணல. அந்த பத்திரிக்கைக்காரங்க தான் வந்து அடுத்த எம்டி நீங்களான்னு கேட்டாங்க. நான் எப்படி இல்லைன்னு சொல்லுவேன்? அதான் ஆமான்னு சொன்னேன். எப்படி இருந்தாலும் அடுத்த எம்டி திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்காத. நீ எப்படி நினைச்சாலும் இந்த சீட்ல உட்கார முடியாது உன்னால. வெக்கமா இல்ல உனக்கு? என்னங்க ஏதோ ரொம்ப சத்தம் போட்டுட்டு இருக்க மாதிரி இருக்கு. பாருடி இவள, அன்னைக்கு இன்டர்வியூல என்னெல்லாம் சொல்லிருக்கானு. அடுத்த வாரிசு அது இதுன்னு முண்டம். ஓ, அப்போ இன்டர்வியூ கொடுத்த விஷயம் உனக்கு தெரியாதா? என்னம்மா இந்த விஷயம் எனக்கு தெரியும்னு நினைக்கிறியா? பின்ன இல்லையா? மாமியாரும் மருமகளும் கண்ணத்தோட கண்ணை வச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே அழகா பத்திரிக்கைக்கு போஸ் கொடுக்கறீங்க. இது பத்தாதுன்னு இவங்க ஜாங்கிரி எடுத்து ஓட்டுறாங்க, நீங்க சிரிச்சுக்கிட்டே வாங்கி சாப்பிடுறீங்க. நாங்கெல்லாம் ஸ்வீட் கொடுத்தா எனக்கு சுகர் இருக்கு அது இருக்குன்னு ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி தட்டி கழிச்சிடுவேன். ஆனா மருமகள் கொடுக்கற ஸ்வீட்டை மட்டும் சிரிச்சுக்கிட்டே வாங்கி சாப்பிடுவேன். இதெல்லாம் எம்டி சீட்டை ப்ராமிஸ் பண்ணாமலா நடந்திருக்கும்? இப்ப என்னடானா அத்தையும் மருமகளும் இங்க வந்து டிராமா ஆடுறீங்களா? ஏய் உமா, என்ன பேசுற நீ? நிதானத்தோட தான் பேசுறியா? நான் நிதானமா தான் பேசிட்டு இருக்கேன். என் பொண்ணு மோகினி இந்த கம்பெனில சேர்க்கணும்னு நீ என்ன சொன்ன? என்ன சொன்ன? சொந்தக்காரங்களை சேர்க்க வேண்டாம், அப்புறம் தேவையில்லாத பிரச்சனை வரும் நீ சொன்னியா இல்லையா? அப்போ கூட நம்ம ரங்கா சொல்றாளே நான் பேசாம இருந்தேன். எண்ணி 6 மாசத்துல மருமகளை கூட்டிட்டு வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மேனேஜர் ஒரு போஸ்ட் கொடுத்து இதே கம்பெனில வேலைக்கு சேர்த்துக்கிட்டேன். அப்ப கூட நானும் உன்கிட்ட எதுவும் கேட்கல. நீயே என்கிட்ட வந்து வீட்டுல ஒரு சின்ன பிரச்சனை, அதனால அவளுக்கு இங்க வேலை போட்டு கொடுத்துருக்கேன்னு நீ வந்து என்கிட்ட சொன்ன. இப்ப என்னடானா இவங்க ப்ராமிஸ் பண்ணிட்டாங்களா? இன்னும் 2 வருஷத்துல இவங்க எம்டி சீட்ல உட்காருவாங்களா? இவங்க கீழே நாங்க வேலை செய்யணுமா? ஏன் எங்களுக்கு அந்த சீட்ல உட்கார தகுதி இல்லையா? இல்ல அந்த வேலையை தான் எங்களால பார்க்க முடியாது? இது பாரு, இந்த மாதிரி அறவேக்காடுக்கெல்லாம் எங்களால வேலை செய்ய முடியாது. அப்படி செய்யணுங்கிற தலையெழுத்து எங்களுக்கு இல்ல. நான் ஒண்ணு அறவேக்காடு இல்ல. கொஞ்சம் வாய் மூடிட்டு இருக்கியா? எதிர்த்து பேசிக்கிட்டு சும்மா இருக்க முடியாது உன்னால? சாரி மேடம். வாங்க சார், வாங்க வாங்க. என்ன நீங்களும் பேப்பரை பாத்தீங்களா? ரிசைன் பண்ணணும்னு வந்திருக்கீங்களா? மேடம், அவசரப்படாதீங்க. கீழே ஃபேக்டரியில ஒரு ஒர்க்கரும் எந்த வேலையும் செய்யாம சும்மா இருக்காங்க. மேல ஆபீஸ்ல எல்லா ஒர்க்கர்ஸும் கோஷம் போட்டுட்டு இருக்காங்க. ஃபாரின் டெண்டர் கிடைச்சிருக்கிற இந்த நேரத்துல நம்ம கம்பெனிக்கு எந்த பிரச்சனை வந்துடக்கூடாது. வந்து ஒர்க்கர்ஸ் கிட்ட சமாதானம் பேசுங்க. ரொம்ப விட்டு கொடுத்தும் பேசாதீங்க, ரொம்ப அதிகாரத்தையும் பயன்படுத்தாதீங்க. முடிஞ்சா சித்ராவை மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? ஷட் அப். இந்த விஷயத்தை நான் பாத்துக்கிறேன். கலா எங்க? வெளியே ஒர்க்கர்ஸ் கூட இருக்காங்க. எங்கள் முதலாளி சித்ரா, சித்ரா நிறுத்துங்க. எங்கள் முதலாளி நிறுத்துங்க சொல்றல. எங்கள் முதலாளி கலா, இவங்களை நிறுத்த சொல்ல மாட்டியா? நிறுத்துங்க. நிறுத்துங்கம்மா, நிறுத்துங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஏய் தீபா, நீ என்ன அவங்களோட சேர்ந்து கத்திக்கிட்டு இருக்கியா? இல்ல, எனக்கு எதுவும் தெரியாது. எனக்கு இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நான் கீழே ஃபேக்டரியில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இவங்க என்ன மேல கூட்டிட்டு வந்து நிக்க சொன்னாங்க. நான் எந்த நியூஸ் பேப்பரும் படிக்கல. எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு தெரியாது. சாரி தீபா, விடு. சித்ரா, 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 கொஞ்சம் வாய் மூடுறீங்களா? எங்கள் முதலாளி. ஏய் கலா, நீ எதுவும் பேசவே மாட்டியா? என்ன ரங்கா நீ புரிஞ்சுக்காம சத்தம் போடுற? இந்த சித்ரா எதுக்கு அப்படி ஒரு பேட்டி கொடுத்தா பத்திரிகைக்கு? சொல்லு.
ஒர்க்கர்ஸ்க்கெல்லாம் மாஸ்க் வாங்கி கொடுத்தது அவதானா, குரூப் இன்சூரன்ஸ் வாங்கி கொடுத்தது அவதானா, ஃபேக்டரியில மியூசிக் போட்டு வேலை பார்க்க சொன்னது அவதானா. இந்த ஐடியா எல்லாம் யார் கொடுத்தது? நம்ம தீபா தானே. அதனாலதான் இவங்க எல்லாருக்கும் கோவம் வந்திருக்கு. அப்படி ஒரு பேட்டி தரலாமா இவ? நம்ம சித்ரா மேல தப்பு இருக்குறாங்க. இங்க பாரு, நீ அனாவசியமா வர்க்கர்ஸ் சத்தம் போட்டு பிரயோஜனம் இல்ல. கரெக்டா சொன்ன. என்னமோ அடுத்த வாரிசாமே, பெரிய அடுத்த வாரிசு. கம்பெனியே இவங்க சொத்தம். கம்பெனியை யார் ஆரம்பிச்சது, யார் கஷ்டப்பட்டே? நீ கொஞ்சம் வாய் முடுறியா? நீ என்ன இவங்களோட சேர்ந்துக்கிட்டியா? இவ ஏதோ வாய் தவறி சொல்லிட்டா, பத்திரிக்கையில ஏதோ எக்ஸாஜரேட் பண்ணி எழுதிட்டாங்க. அதுக்காக இப்ப என்ன பண்ணுங்கறீங்க? அது எப்படி மேடம்? இவங்க இன்டர்வியூ கொடுக்காம எப்படி பேப்பர்ல போடுவாங்க? இங்க பார், எதுக்கு பேசாதன்னு நான் சொன்னேன் உனக்கு. திட்டாதீங்க மேடம், ப்ளீஸ். இந்த கம்பெனிக்கு நீங்க தான் முதலாளியா இருக்கணும்னு நாங்க எல்லாரும் ஆசைப்படுறோம். நீங்க தான் எப்பவுமே முதலாளியா இருக்கணும். ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ஆயிட்டா இந்த கம்பெனிக்கு எம்டியா கலாக்கா இருக்கட்டுமே. ஏய், வாய் மூடு. என்ன நீ பேசிட்டு போற? ப்ளீஸ் மேடம், சித்ரா மேடம் இந்த கம்பெனிக்கு எம்டியா வரதுக்கு நாங்க யாரும் அனுமதிக்க மாட்டோம். அப்படி ஒருவேளை அவங்க தான் இந்த கம்பெனிக்கு எம்டியா வரதா இருந்தா நாங்க யாரும் இந்த கம்பெனில வேலை செய்ய மாட்டோம். அப்படின்னு இந்த லெட்டர்ல எழுதி நாங்க எல்லாரும் சைன் பண்ணிருக்கோம். இந்தாங்க. ஏய், நான் சொல்லிட்டே இருக்கேன், திரும்ப திரும்ப இப்படி எதுக்கு பேசிட்டு இருக்க? என்னது இது? ஏய் காலா, நீ எதுவும் பேசவே மாட்டியா? மேடம், சித்ரா மேடத்தை பத்திரிக்கையில மறுப்பு செய்து கொடுக்க சொல்லுங்க. மறுப்பு எல்லாம் கொடுக்க முடியாதுமா. நமக்கு இப்பதான் அந்த ஃபாரின் டெண்டரே கிடைச்சிருக்கு. இன்னும் நம்ம ப்ராடக்ட்ஸ் சப்ளை பண்ண ஆரம்பிக்கல. அதுக்குள்ள நமக்குள்ள இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சா அந்த ஆர்டரே நோட்ல கேன்சல் ஆயிடும். இங்க பாருங்க, உங்க எல்லாருக்கும் சொல்றேன், இப்பவே உடனடியா கலைஞ்சு போயிடுங்க. அப்படி போகல, நாளையில இருந்து இந்த ஆபீஸ் பக்கமே நான் வரமாட்டேன். வேற முதலாளிய நீங்க தான் பாத்துக்கணும். ஏய் கலா, கொஞ்சம் உள்ள வா. கலா, இப்ப நான் என்ன பண்ணணும்? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சித்ராவுக்கு நான் இந்த எம்டி சீட் கொடுக்கறதா ப்ராமிஸ் பண்ணேன்னு எல்லாரும் நம்புறாங்க. இந்த மாதிரி எல்லாரும் என்ன சந்தேகப்படுறது எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. மனசே உடைஞ்சிருச்சு. சித்ரா அப்படி ஒரு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம்? சொல்லு சொல்லு கலா, சொல்லுடி. இந்த மாதிரி நேரத்துல வாயை திறக்காத, அப்படியே நின்னுட்டே இரு. நான் சொல்றேன், முதல்ல அவளை வேலையை விட்டு தூக்கு. இனிமே இந்த கம்பெனிக்குள்ள அவ காலடி எடுத்து வைக்க கூடாது. இந்த கம்பெனிக்கு அவளுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்க கூடாது. நீ சும்மா இரு. சொந்தக்காரங்களை கூட்டிட்டு வந்து வேலைக்கு வைக்கிறதுனால தானே நாளைக்கு அவங்களுக்கு எப்படி போஸ்ட் கொடுக்கணுங்கிற ஆசை எல்லாம் வருது. அதனால தானே இவ்வளவு பிரச்சனை. ஏய், நீ என்ன பேசுறேன்னு உனக்கு தெரியுதா? அப்புறம் நான் பேச ஆரம்பிச்சேன்னா அது நல்லா இருக்காது சொல்லிட்டேன். எனக்கு என்ன ஒண்ணும் தெரியாது நினைச்சிட்டு இருக்கியா? முத்துக்குமார் வர்றது, நீங்க 2 பேரும் உட்கார்ந்து பேசுறது. ரங்கா, என்ன வாய மூடு. என்ன பேசிட்டு இருக்க நீ? பிரச்சனை பெருசு பண்ணி கம்பெனியை துண்டு துண்டு ஆக்கணும்னு பாக்குறீங்களா? இங்க ஒருத்தரும் பேசக்கூடாது. நான் சொல்ற மாதிரி செய். முதல்ல இவள 1 மாசத்துக்கு சஸ்பெண்ட் பண்ணி வெளிய அனுப்பு. நமக்குள்ள எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம 3 பேரும் பேசி தீர்த்துக்கணும்னு தானே முடிவு பண்ணிருக்கோம். முதல்ல சித்ரா பிரச்சனையை முடிவு பண்ணுவோம். அதுக்கப்புறம் நமக்குள்ள இருக்கிற பிரச்சனைய பேசி தீர்த்துக்குவோம். முதல்ல நான் சொன்ன மாதிரி இவள வேலையை விட்டு அனுப்பு. சஸ்பெண்ட் பண்ணு 1 மாசத்துக்கு. இந்த 1 மாச சஸ்பென்ஷன்லாம் ஒத்து வராது கலா. நாளைக்கு மறுபடியும் இவ வேலைக்கு வந்தா மறுபடியும் இதே பிரச்சனை வரும்ல. வாய மூடு. என்ன பிரச்சனை பண்ணுங்கிற முடிவுல இருக்கியா நீ? நானும் பாத்துட்டே இருக்கேன். ரொம்ப அதிகமா பேசிட்டே போற. நீ வாய திறக்காத. இங்க யாரும் ஒண்ணும் பேசக்கூடாதுன்னு சொல்லிருக்கல. ரங்கா, நான் சொன்ன மாதிரி இவள சஸ்பெண்ட் பண்ணு 1 மாசத்துக்கு. பத்ரி, சஸ்பென்ஷன் ஆர்டர் ரெடி பண்ணுங்க. ஓகே மேடம். நான் யார்கிட்ட இருந்தும் சஸ்பென்ஷன் ஆர்டர் வாங்கிக்க மாட்டேன். நான் என்ன தப்பு பண்ணேன்னு எனக்கு சஸ்பென்ஷன் ஆர்டர் கொடுக்குறீங்க? நான் எந்த தப்பும் பண்ணலையே.
நான் எப்பவும் போல ஆபீஸ்க்கு வந்துதான் போவேன். என்னை யாரும் தடுக்க முடியாது. அதை மீறி யாராவது தடுத்தீங்க, நான் கோர்ட்டுக்கு போவேன். சித்ரா, என்ன பேச்சு பேசுற நீ? கம்பெனி எந்த நிலைமையில இருக்குன்னு உனக்கு தெரியாதா? உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். வா. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். வா போலாம். வா சித்ரா.